அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். பாண்டேவின் கருத்து கணிப்பு வளர்ச்சியின் உச்சத்தில் சீமான். இது குறித்த இந்த முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் முக்கியமான பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா சாணக்கியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு. இந்த சேனல்ல அவர் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து கணிப்பை நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த கருத்து கணிப்பு அவர் கீழே இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் வச்சு எடுத்துட்டு இருக்காரு. இதனாலேயே இந்த கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மக்களுடைய ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே மக்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புக்கு அதிகமாகவே ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மாணவர்கள் ஒரு விஷயத்தை பத்தி பேசினாலோ இல்ல அரசியல் குறித்து பேசினாலோ அதை பார்த்தீங்கன்னா மக்களால் அதிக அளவில் ஈர்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதனாலேயே பாண்டேவுடைய கருத்து கணிப்புக்கு அதிக அளவில் ஆதரவு வந்துட்டு இருக்கு. இந்த வகையில தற்போது சாணக்கியா அப்படின்ற யூடியூப் சேனல்ல பிளாஸ்மா டிவில பார்த்தீங்கன்னா எந்தெந்த அரசியல்வாதி எந்தெந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்ற ஒரு வீடியோவை பாண்டே அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இந்த கருத்து கணிப்பு படி 24 தேர்தலில் சீமானுக்கு பார்த்தீங்கன்னா 60% மேல வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், இந்த மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு அப்படின்றது யாருமே யூகிக்க முடியாத அளவுல இருக்கு அப்படின்றதான் பாண்டே வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. இந்த ஒரு தகவல் பாத்தீங்கன்னா மாணவர்கள் நேரடியாக கருத்து கணிப்பு எடுத்த ஒரு காரணத்தினால பாண்டேவுடைய நிலவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, பாண்டேவோ இல்ல அரசியல் விமர்சகர்களோ கொடுத்த தகவல் கிடையாது. மாணவர்கள் நேரடியாக மக்களிடையே எடுத்த ஒரு கருத்து கணிப்பு தான் இது. இதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்பு படி சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு 70 மடங்கு தான் இருக்கு அப்படின்னு பாண்டே சொல்லியிருக்காரு. பொதுவாகவே பாண்டே பாத்தீங்கன்னா சீமானுக்கு சாதகமாக பேசுறாரு அப்படின்ற பல விமர்சனங்கள் தற்போது இருந்துட்டு இருக்கு. இதனாலதான் பாத்தீங்கன்னா பாண்டே மிக கவனமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய தனிப்பட்ட முறையில் இந்த தகவல் இல்ல அப்படின்னும், என்னுடைய மாணவ மாணவிகள் மக்களிடையே நடந்துக்கக்கூடிய கருத்து கணிப்போட பதில் தான் இது அப்படின்னு பாண்டே பாத்தீங்கன்னா அழுத்தி தெரிவிச்சிருக்காரு. பொதுவாகவே கருத்து கணிப்பு அப்படின்றது ஏழை மக்கள் ஆரம்பிச்சு பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் வரைக்குமே எடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கும். இந்த வகையில பாண்டேவின் மாணவர்கள் பாத்தீங்கன்னா மெரினா பீச், அண்ணா நகர் டவர், இந்த மாதிரி மக்கள் அதிகமாக புழங்குற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. இந்த ஒரு கருத்து கணிப்பு முழுக்க ஏழை மக்களை மட்டுமே எடுத்திருக்காங்க. இதுபடி வச்சு பார்க்கும்போது ஏழை மக்கள் எந்த அளவுக்கு சீமானுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா சீமானுடைய வளர்ச்சி 70 மடங்கு இருக்கும் அப்படின்னு நம்மளால இதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம். பொதுவாகவே பாண்டே பாத்தீங்கன்னா சீமானுக்கு சாதகமாக பேசுறாரு அப்படின்ற பல விமர்சனங்கள் தற்போது இருந்துட்டு இருக்கு. இதனாலதான் பாத்தீங்கன்னா பாண்டே மிக கவனமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் இந்த தகவல் இல்ல அப்படின்னும், என்னுடைய மாணவ மாணவிகள் மக்களிடையே நடந்துக்கக்கூடிய கருத்து கணிப்போட பதில் தான் இது அப்படின்னு பாண்டே பாத்தீங்கன்னா அழுத்தி தெரிவிச்சிருக்காரு. பொதுவாகவே கருத்து கணிப்பு அப்படின்றது ஏழை மக்கள் ஆரம்பிச்சு பெரிய பெரிய ஐடி ஊழியர்கள் வரைக்குமே, ஏழை மக்கள் ஆரம்பிச்சு பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் வரைக்குமே எடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கும். இந்த வகையில பாண்டேவின் மாணவர்கள் பாத்தீங்கன்னா மெரினா பீச், அண்ணா நகர் டவர், இந்த மாதிரி மக்கள் அதிகமாக புழங்குற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. இந்த ஒரு கருத்து கணிப்பு முழுக்க ஏழை மக்களை மட்டுமே எடுத்திருக்காங்க. இதுபடி வச்சு பார்க்கும்போது ஏழை மக்கள் எந்த அளவுக்கு சீமானுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா சீமானுடைய வளர்ச்சி 70 மடங்கு இருக்கும் அப்படின்னு நம்மளால இதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.